காலமும் கடுமையா இருந்தது. சூரியன் தன்னுடைய வெப்பக்கதிர்களால கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த காட்டுல இருந்த நீர்நிலைகளை எல்லாம் வத்தி போக வச்சிருச்சு. அந்த காட்டுல எந்த பக்கம் போனாலும் அனல் காத்துதான் வீசிக்கிட்டு இருந்தது. அதனால அங்க உள்ள பறவைகள் எல்லாம் உணவு கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் உணவு தேட போன கோரிக்காகத்துக்கு சின்னதா ஒரு மாம்பழம் கிடைச்சது. உடனே கோரிக்காவும் அந்த மாம்பழத்தை சந்தோஷமா சாப்பிட போச்சு. அந்த சமயம் பார்த்து கோரிக்காகத்தோட கணவன் காணுக்காகவும் அங்க வந்துருச்சு. எனக்கு சாப்பிட பழங்கள் கிடைச்சா நான் அதை உன் கூட ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஆனா நீ மட்டும் உனக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சா தனியா சாப்பிட்டுற. இதெல்லாம் நியாயமா? அழுஜி காலையில இருந்து அலைஞ்சி திரிஞ்சு கடைசியா இப்பதான் இந்த சின்ன மாம்பழம் கிடைச்சது. முழுசா சாப்பிட்டாலே எப்படி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும்? சோனா குருவி தன்னுடைய வீட்டுல தான் பண்ணு கூட ரொம்பவும் கவலையா உட்கார்ந்து இருந்தது. கவலைப்படாத பியூட்டி, இன்னைக்கு அம்மா உனக்காக எப்படியாவது உணவு தேடி கொடுப்பேன். பிறகு உணவு தேடி போன சோனா குருவியும் பியூட்டியும் உணவு கிடைக்காம ஒரு மரத்து மேல ரொம்பவும் சோகமா உட்கார்ந்துருந்தாங்க. பறந்து வந்தது. சோனா, என்னோட அக்கா சுந்தரான காட்டுல வாழ்றது உனக்கு தெரியும். அந்த காட்டுல இருந்து இப்பதான் செய்தி வந்தது. நம்ம எல்லாரையும் அங்க கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியா? உண்மையா அவ சொல்ற? ஆமா, அவங்க காட்டுல இப்ப இனிப்பான பழங்கள், தானியங்கள், இப்படி நமக்கு தேவையான எல்லாமே அதுவும் இப்ப குளுமையான நீர் கொட்டிக்கிட்டே இருக்குதான். அது சரி, நாம எல்லாரும் கூடு கட்டுறதுக்கு அங்க உள்ள மரங்கள்ல இடம் இருக்குமா? சோனா, அங்க போய் நம்ம கூடு கட்டணும்னு அவசியம் இல்ல. அங்க உள்ள பறவைகள் நமக்காக ஏற்கனவே வீடு கட்டி வச்சிருக்காங்க. இத கேட்டுட்டு சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அம்மா, ஆமா பியூட்டி, நம்ம எல்லாருக்கும் உணவும் தண்ணீரும் தடை இல்லாம கிடைக்கிறதுக்கு அந்த காட்டுக்கு போறது தவிர வேற வழி இல்ல. பிறகு ரோனி குருவி இந்த செய்திய அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகள்கிட்டயும் போய் சொல்லுச்சு. பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா குருவி தன்னுடைய வீட்டுல பியூட்டி கூட படுத்திருந்தது. அம்மா, எனக்கு இந்த காட்டை விட்டு வேற எந்த காட்டுக்கும் போக பிடிக்கல. எனக்கு இந்த காடு தான் பிடிச்சிருக்கு. இங்கேயே இருப்போம். பியூட்டி, பறவைகளான நாம நீ நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது. சில சமயம் இங்க இருப்போம், சில சமயம் வேற இடத்துல இருப்போம். திடீர்னு கஷ்டமான சூழ்நிலை வரும். கொஞ்ச நாள்லயே அது சந்தோஷமா மாறும். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். Like and subscribe. Bye, cuties. Bye.